ஹலோ, வெல்கம் பேக் டு எலைட் ரெசிபீஸ். இப்போ நம்ம மில்லட் சூப் ப்ரீமிக்ஸ் ஹோம்மேட் பவுடர் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான ப்ரீமிக்ஸ் பவுடர். வாங்க என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணுன்றதை பார்க்கலாம். உடைச்ச கருப்பு உளுந்து 200 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. வெள்ளை சோளம் 300 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. கம்பு 300 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. ராகி 200 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. சீரகம் 10 கிராம் எடுத்துக்கோங்க. மிளகு 20 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் இப்போ நம்ம ப்ரீமிக்ஸ் மில்லட் சூப் பவுடர் மேக் பண்ணுறதுக்குள்ள இன்க்ரீடியன்ட்ஸ். நம்ம கம்பு, ராகி, வெள்ளைச்சோளம், புரோக்கன் கருப்பு உளுந்து இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு வெயிலில் ஒரு அரை நாள் காய போடுறோம். காய போட்டதுக்கப்புறமா தனித்தனியாக இந்த மாதிரி கிண்ணத்தில் எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சதுக்கப்புறமா ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக இப்போ நம்ம இதை ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து வெள்ளைச்சோளம் கடாயில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் நல்லா மீடியம் ஃப்ளேமில் இல்லைனா லோ ஃப்ளேமில் இதை வறுத்துக்கோங்க. இது நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுக்கணும். அதுக்காக பாப்கார்ன் மாதிரி பொரியணுன்றது தேவை கிடையாது. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும், உங்களுக்கு நல்லா வாசம் வரும். நெக்ஸ்ட்டு கம்பு ஆட் பண்ணுறேன். கம்பையும் அதே மாதிரி லோ ஃப்ளேமில் நீங்கள் வறுத்துக்கோங்க. உங்களுக்கு லைட்டாக வறுக்கும் போதே படப்படம் சத்தம் வரும். அந்த சமயத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ராகி சேர்க்குறேன். இதே மாதிரி ராகியையும் வந்து லோ ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க. ராகியும் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா அதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கங்க. இது எல்லாமே நம்ம கழுவி காய வச்சனால உங்களுக்கு வறுக்கும் போதே நல்லா பொலன்னு இருக்கும். கலரும் ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு கருப்பு உடைச்ச கருப்பு உளுந்து அதையும் சேர்த்துக்கோங்க. உடைச்ச கருப்பு உளுந்தும் கொஞ்சம் நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மிளகு, இதையும் மிளகுல சூடு ஏறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. மிளகோட சீரகத்தையும் சேர்த்துருங்க. சீரகத்தை சேர்த்துட்டு 2 கிண்டுனதுக்கப்புறமா ஃப்ளேமை டர்ன் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம எல்லாமே வறுத்தாச்சு. இப்போ இந்த வறுத்தது எல்லாமே நான் வந்து ஒரு பேப்பரில் போட்டிருக்கேன். இதை நல்லா அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க, ஏன்னா சூடாக இருக்கும். இது இப்போ நல்லா காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் மில்லுக்கு எடுத்துகிட்டு போய் ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வாங்க. இதெல்லாம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு 1/2 கிலோ வரும். இதை நீங்கள் அப்புறம் ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ வேணுமோ இதில் நீங்கள் சூப் மேக் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான சூப்பு கூட. ஸோ நீங்களும் இந்த பவுடர் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை.